விண்ணில் நகரும் மேகங்களின் போக்கையும் வைத்து பருவமழை எப்போது வரும் என்று முன்னரே கணித்து பயிர் செய்து பலன் பெற்ற நம் முன்னோர் வாழ்க்கை செழிக்க தேவையான முன்னறிவிப்பாக ஜோதிடக் கலையை பயன்படுத்தினார்கள். மனிதனின் யூகங்கள் நம்பகத்தன்மை இல்லாதவை. சில விஷயங்களில் பலிக்கும் நமது எதிர்பார்ப்புகள், பல தருணங்களில் பொய்த்து போகும். ஆனால் ஜோதிட சாஸ்திரத்தின் அறிவிப்பு என்றுமே பொய்க்காது. வருங்காலத்தை உள்ளங்கை நெல்லிக்கனி என தெள்ளத் தெளிவாக எடுத்துரைத்துவிடும். ஒருவன் பிறந்த தருணத்தில் ஆட்சி செலுத்தும் கிரகங்கள், ராசிகள், நட்சத்திரங்களின் அமைப்புகளை அடிப்படையாக கொண்டு மகான்களால் எழுதி வைக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் அவனுக்கான வருங்கால பலன்களை வரையறுத்துவிடும். ஆனால் இன்றைய உலகம் இதன் அருமை பெருமையை உணராமலும் இதுபோன்ற ஞான சாஸ்திரங்கள் தரும் அறிவுரைக்கு செவி கொடுக்காமலும் பல இன்னல்களுக்கு ஆளாகி வருகின்றது. மனிதன் ஒவ்வொருவரும் தன்னை சுயம்பலமாகவே பாவித்துக் கொள்கின்றான். பரம்பொருள்தான் என்னும் அந்த சூட்சம உண்மையை உணர்ந்து கொண்டால் எல்லாமும் நலமாகும். இயற்கை வேறு, இறைவன் வேறல்ல. இயற்கையின் இயக்கத்தை, ஆற்றலை நம்மிடம் திணிப்பது கிரகங்களும் ராசி நட்சத்திரங்களும் தான். நட்சத்திர கதிர்வீச்சுகள் அதற்குரிய தன்மையோடு பூமியை அடைய அவற்றுடன் கிரகங்களின் கதிர்வீச்சும் இணைந்து ரசவாத மாற்றத்தை நிகழ்த்துகின்றன. அதற்கு ஆட்படும் மனிதனானவன் தனது பூர்வ ஜென்ம வினைகளுக்கு ஏற்ப பலனையோ பாதிப்பையோ ஏற்கிறான். அது மட்டுமல்லாமல் பாதிப்புகள் உண்டாகும் போது மனம் சோர்வுற்றாமல் வலிமை பெறவும் தாழ்வை கட்டுப்படுத்தவும் இறை வழிபாடு உதவும் ராசி நாயகனையும் நட்சத்திர நாயகனையும் சமநிலைப்படுத்தக்கூடிய வல்லமை ஆலயங்களுக்கு மட்டுமே உண்டு. ஞானிகளின் ஜீவ சமாதிகளுக்கும் அவர்கள் அருள் பாலிக்கும் கோயில்களுக்கும் சென்று வணங்கி வழிபட்டு வரலாம். இப்ப குருவை அதிபதியாக கொண்ட உங்களின் ராசி தனுசு. எந்த ஒரு விஷயத்தையும் மாறுபட்ட கோணத்தில் அணுகுவீர்கள். அதேமாரி எந்த ஒரு விஷயமானாலும் தொடர்ந்து போராடி வெற்றி பெறுவீர்கள். தனக்காரகரான குருவின் ராசியில் நீங்கள் பிறந்திருப்பதனால பணத்தின் பின்னால் ஓட மாட்டீர்கள். ஏனெனில் உங்களுக்கு பணத்தை விட மனம்தான் பெரிதாக இருக்கும். நட்புக்கும் குணத்துக்கும் மட்டுமே மரியாதை தருவீர்கள். மிக பெரிய செல்வந்தரே ஆனாலும் உங்களை சிறிய அளவில் அவமதித்தார் எனில் அவரை அறவே ஒதுக்குவீர்கள். 11ஆம் இடமான லாபஸ்தானத்துக்கு அதிபதியாக சுக்கிரன் வருவதனால ரியல் எஸ்டேட்டு, கார் வாங்கி விற்பது போன்ற தொழில்கள்லாம் உங்களுக்கு லாபம் கிடைக்கும். சயன மோட்சஸ்தானமான 12ஆம் இடத்துக்கு அதிபதி செவ்வாய் என்பதனால மகான்களின் ஜீவ சமாதிக்கு சென்று வருவதிலும் சித்தர் வழிபாடுகளிலும் ஈடுபடுவீர்கள். அதுமாரி தனுசு ராசிக்கு அதிபதியான குருவை கோதண்ட குரு என்றும் அழைப்பார்கள். எனவே குறுக்கிடும் போராட்டங்களால் அவ்வப்போது சந்தோஷத்தை இழந்து நிற்பீர்கள். இறைவனே மனிதனாக வாழ்ந்து போராடி அதில் வெற்றி பெற்று அந்த வெற்றிக்கு பிறகு மகிழ்ச்சி கோலத்தில் திளைத்த தலங்களுக்கு சென்று வரும்போது உங்களின் வாழ்க்கை புரியும். அதனால் அமைதியும் பெருகும். அப்படிப்பட்ட தலமே திருப்புட்குழி ஆகும். திருப்புட்குழி என்பது மருவி திருப்புட்குழி என்று அழைக்கப்படுகிறது. இந்த தலம் ஜடாயு எனும் கழுகரசனுக்கு ஸ்ரீராமர் தன் கைகளாலேயே ஈமகரியங்களெல்லாம் செய்த தலமாகும். மேலும் ராவணனை வதம் செய்த வெற்றி கோலத்தில் விஜயராகவன் எனும் திருமாநாமத்தோடு அருள் பாலிக்கும் தலமாகும். ஜடாயுக்காக அந்த வெற்றி கோலத்திலேயே ஸ்ரீதேவி பூதேவியோடு காட்சியளிக்கிறார். அந்த கோதண்டராமனை விஜயராகவன் கோதண்ட குருவில் பிறந்த உங்கள் வாழ்வை நிச்சயம் மாற்றுவார், நிம்மதியை தருவார். அதேமாரி திருப்புட்குழிக்கு திருத்தலம் சென்னையில் இருந்து வேலூர் செல்லும் நெடுஞ்சாலையில் 80 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது. காஞ்சிபுரத்தில் இருந்து வேலூர் செல்லும் வழியில் 13 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள பாலுசெட்டி சித்திரத்தில் இறங்கி கோவிலுக்கு செல்லலாம். இப்போ மூலம், பூராடம், உத்திராடம், 1ஆம் பாதம் ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்த தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் குரு பகவான் வீட்டில் ஜனனமாவதால் சிறு வயதிலிருந்தே கல்வி, ஞானம் கொண்டவர்களாகவும் நல்ல சகவாசங்களையும் நீதி, நேர்மை, பண்பு ஆகிய நல்லொழுக்கங்களை கொண்டவர்களாகவும் வளர ஆரம்பிப்பார்கள். தெய்வீக வழிபாடுகள், ஆசார அனுஷ்டானங்கள், பெரியவர்களிடம் பக்தி, விசுவாசங்களுடன் கூடியவர்களாக இருப்பார்கள். தனக்கு சமமாகவும் உயர் அந்தஸ்து, பதவி, செல்வாக்கு அவர்களிடம் நட்பை கொள்ளுவார்கள். கீழோரிடம் வெறுப்பை கொள்ளுவார்கள். அதிகமாக வெளியேறும் சுற்றும் பழக்கம்லாம் இருக்கும். தனி பிரச்சனையில் பிறந்தவர்களுக்கெல்லாம் தங்களது கல்வி, அறிவு, திறமைகளால் உயர் பதவியை அரசாங்கத்தில் பெறுவீர்கள். அதேமாரி அதிகாரங்களுடனும் அந்தஸ்துடனும் இருப்பார்கள். தனுசு ராசிக்காரர்கள் அடிமை வாழ்வை பெறாமல் 80 ஆண்டுகள் ஆயுள் பாவத்துடன் திடகார்த்திர திரோகத்துடன் இருப்பார்கள். அதுமாரி தனுசு ராசியின் ராசியாதிபதி குரு பகவான் ஆவார். தனுசு ராசிகால புருஷனின் அங்க அமைப்பில் இரு தொடைகளையும் குறிக்கும் 3வது உபயராசியாகும். பொன்னிற மஞ்சள் நிறமுடைய இந்த ராசி ஆண் ராசியாகும்.
இரவில் வலுப்பெற்றிருக்கும் மூலம் பூராடம் உத்திராடம் 1ஆம் பாதங்களில் பிறந்தவர்கள் தனுசு ராசியில் பிறந்ததாக கருதப்படுவார்கள். இவர்களுடைய உடல் அமைப்பை பற்றி பார்த்தோம்னா, தனுசு ராசியில் பிறந்தவர்கள் நல்ல உயரமும் கூர்மையான மூக்கும் கனிவான பார்வையும் கொண்டவர்கள். பெரும்பாலோர் நல்ல உயரமாகவே இருப்பார்கள். நடக்கும் போதும் நிற்கும் போதும் ஒரு பக்கம் சாய்ந்திருப்பார்கள். உடல் நிறமும் எலுமிச்சை பழம் போல கவர்ச்சிகரமாகவே இருக்கும். பேசும்போதும் சுத்தமாக பேசும் குணம் படைத்தவர்கள் என்பதனால பேசுவது மற்றவர் பார்வைக்கு கட்டளையிடுவது போல இருக்கும். சிறு வயதில் எதிர்பாராத கண்டங்கள்லாம் ஏற்பட்டாலும் பூரண ஆயுளுடன் வாழ்வார்கள் இவர்கள். அதுமாரி குண அமைப்பை பற்றி பார்த்தோம்னா, தனுசு ராசிக்காரர்கள் பல சாதனைகளை படைக்கும் வல்லமை படைத்தவர்கள் என்றாலும் பெருமை அதிகம் உடையவர்கள். எதிர்காலத்தில் நடக்கப் போவதை கூட முன்கூட்டியே அறிந்து கொள்ளும் ஆற்றல் இருக்கும். சுயநலம் பாராமல் எதையும் துணிந்து செய்வார்கள். இவர்களுக்கு பொய் பேசுபவர்களை கண்டால், தீய பழக்கம் உள்ளவர்களையும் கண்டால் பிடிக்காது. இவர்களுக்கு கோபம் வந்தால் எதிரில் யாருமே நிற்க முடியாது. நல்ல சுறுசுறுப்புடன் எடுக்கும் காரியங்களை சிறப்புடன் செய்து முடிப்பார்கள். எல்லோருக்குமே மரியாதை கொடுப்பார்கள். கள்ளம் கபடமின்றி அனைவரிடமும் யதார்த்தமாக பழகும் இவரிடம் எந்த ரகசியமும் இருக்காது. யாருக்கும் கீழ்ப்படிந்து அதுமாரி அடிமையாக நடப்பது என்பது இவர்களுக்கு இயலாத காரியமாகும். கெட்டவர்களையும் திருத்தி நல்வழிப்படுத்த இவர்களால் முடியும். இவர்களிடம் அன்பாக பழகினால் எதையும் சாதித்து கொள்ளலாம். மற்றவர்களுக்கு உதவி செய்யும் பண்புடையவர்களாதலால் அடிக்கடி ஏதாவது பிரச்சனையில் இருந்து மாட்டிக்கொள்வார்கள். சிறு வயதிலிருந்தே தெய்வ பக்தியும் தர்ம சிந்தனையும் இருக்கும். அதுமாரி இவங்க மன வாழ்க்கையை பற்றி பார்த்தோம்னா, தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு திருமணம் சற்று தாமதமாக அமைவது தான் நல்லது. சீக்கிரமாக மன வாழ்க்கை அமைந்தால் பல வகையில் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். வாழ்க்கை துணையின் உடல்நிலையும் அடிக்கடி பாதிப்படையும். இதனால் குடும்பத்தில் பிரிவும் துயரமும் ஏற்படும். ஆண்களாக இருந்தால் மன வாழ்க்கைக்கு பின் மற்றொரு பெண்ணின் தொடர்பும் உண்டாகும். மனைவியால் தனுசு ராசிக்காரர்களும் துயரமும் துன்பமும் தொல்லையில் அதிகம் முடியும். அதுமாரி பொருளாதார நிலையை பற்றி பார்த்தோம்னா, தனுசு ராசியில் பிறந்தவர்கள் சிறு வயதிலிருந்து வசதி வாய்ப்புகளுடன் வாழ்வார்கள். பண நடமாட்டம்லாம் எப்பொழுதும் இவர்களுக்கு தடையின்றி அமையும். புதிய வீடு மனை வாங்குவதிலும் பழுது பார்க்கும் திட்டமிட்டு செயல்பட்டாலும் அதனால் கடன் வாங்கவும் நேரிடும். தங்களுடைய வாழ்க்கை வசதிக்கு தக்கவாறு எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்து கொள்வார்கள். சுகபோக வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டங்கள் வம்பு வழக்குகள் ஏற்பட்டாலும் அதை பெரிதுபடுத்தாமல் தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வார்கள். பண வரவுகளில் தடை ஏற்பட்டாலும் தங்கள் வாழ்க்கை வசதிகளை குறைத்து கொள்ள விரும்ப மாட்டார்கள். வெகு தூரம் நடப்பது கூட இவர்களுக்கு சிரமம் என்பதனால அதற்கேற்றவாறு வண்டி வாகன வசதிகளை பெருக்கிக் கொள்வார்கள். அதுமாரி புத்திர பாக்கியம், தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு புத்திர பாக்கியம் அதிகம் ஏற்படுவதில்லை. 1-2 பிறந்தாலும் அவர்களால் நல்ல நற்பலன்களும் இறுதி வரை பாசம் நேசமும் உடையவர்களாகத்தான் இருப்பார்கள். பிள்ளைகளால் சமுதாயத்தில் நல்ல பலன்களை பெறுவார்கள். அதுமாரி தொழில் சாணத்தை பற்றி பார்த்தோம்னா, தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு பெரும்பாலும் கல்வி கற்பிக்கும் ஆசிரியர் பணி, விஞ்ஞான ஆராய்ச்சியில் ஈடுபடும் பணி, அரசு வழியில் கௌரவமாக பணிகள் அமைந்திடும். பலருக்கு ஆலோசனைகள் வழங்கக்கூடிய வக்கீல் பணி, இராணுவம், தீயணைப்புத்துறை, கணக்கு, கம்ப்யூட்டர் துறை மற்றும் நல்ல பண பழக்கம் உள்ள இடங்களில் பணிபுரியும் வாய்ப்பு உண்டாகும். அதுமாரி தனுசு ராசிக்காரர்கள் செய்யும் தொழில் சிறிதோ பெரிதோ அதை ஈடுபாட்டுடன் செய்து மற்றவர்களுக்கு வழிகாட்டிகளாக இருப்பார்கள். அதுமாரி பதவி உயர்வு, வருமான உயர்வு போன்றவற்றை தாமதமாகவே ஏற்படுத்தி கொள்வார்கள். கூட்டு தொழில் இவர்களுக்கு அவ்வளவு சாதக பலனை தராது என்றாலும் வியாபாரிகளாக இருந்தால் சர்க்கரை, வெல்லம், பழ வகைகள் முதலியவற்றை விற்று லாபம் பெறுவார்கள். பெரிய பெரிய நிறுவனங்களில் காரியதரிசியாகவோ மேற்பார்வையாளராகவோ கமிஷன் ஏஜென்சி போன்றவற்றிலோ நன்றாக சம்பாதிக்கும் ஆற்றலை பெற்றிருப்பார்கள். அதுமாரி ஓய்வு நேரத்தை கூட வீணடிக்காமல் ஏதாவது ஒரு துறையில் சாதித்து விட வேண்டும் என்ற லட்சியம் இவர் கொண்டவர்கள். சிலருக்கு வர்ணம் தீட்டுதல், சிலை வடித்தல், சித்திரம் வரைதல் போன்றவற்றிலும் லாபம் கிடைக்கும். செவ்வாய் உங்கள் ராசிக்கு 8ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். அதனால் 8ஆம் வீட்டில் அமரும் போது செவ்வாயினால் உங்களுக்கு எதை கண்டாலும் கொஞ்சம் பயம் உண்டாகும். தேவையற்ற கோபமும் எரிச்சலும் உங்களுக்கு ஏற்படும். குடும்பத்தில் உள்ளவர்கள் மீதே நீங்கள் கோபப்பட்டு சண்டைக்கு செல்வீர்கள். அதுமாரி சின்ன சின்ன உடல் உபாதைகள்லாம் செல்லும். வண்டி வாகனங்களில் செல்லும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக செல்லவும். திடீர்னு நெருப்பு காயம் கூட ஏற்படலாம். அதனால் ஜாக்கிரதையாக இருக்கணும். சிரமமான காலகட்டம் தான் என்றாலும் கொஞ்சம் பரிகாரம் செய்தால் பாதிப்பில் இருந்து கொஞ்சம் தப்பிக்கலாம். வயிறு பிரச்சனைகள் கூட வரும். அதனால் சத்தான உணவுகளை நீங்கள் சாப்பிடுவது நல்லது. முருகன் கோவிலுக்கு செல்லுங்கள். அதுமாரி செவ்வாய்க்கிழமை செவ்வாய் பகவானை வணங்கலாம். அதுமாரி வெள்ளிக்கிழமை துர்க்கையையும் வணங்கலாம். அப்புறமா பார்த்தோம்னா, உங்கள் ராசிக்கு 5வது இடத்தில் செவ்வாய் அமர்ந்துள்ளார். திடீர்னு வந்த எதிர்ப்புகள்லாம் கொஞ்சம் வலுக்கும். ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும்.
குழந்தைகளின் உடல் நலனில் கொஞ்சம் பிரச்சனை வரலாம். மனசு அமைதியை இழக்கும், நிதானம் கொஞ்சம் அவசியம். அதேமாரி பங்கு சந்தையில் உங்களுக்கு சந்தோஷ செய்தியெல்லாம் ஒன்று கிடைக்கலாம். கொஞ்சம் பொறுமையாக இருந்து எதையும் கையாளுங்கள். பிள்ளைகளின் உடல் நலனில் கொஞ்சம் அக்கறை காட்டுவது நல்லது. அதேமாரி உங்களுடைய அதிர்ஷ்ட எண் 1, 2, 3, 9, 10, 11, 12. அதுமாரி அதிர்ஷ்ட கிழமை வியாழன், திங்கள். திசை வடகிழக்கு. உங்களுடைய நிறம் மஞ்சள், பச்சை. கல் புஷ்பராகம். அதுமாரி தெய்வம் தட்சிணாமூர்த்தி.